வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக துரைமுருகன் மீது தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் துரைமுருகன் அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவை எதிர்த்து புகார் மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை தகவல். துரைமுருகன் மீதான வழக்கு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், வழக்கு தொடர்பான விரிவான விவரம். கடந்த 1996, 2001 ஆண்டுகளில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவியேற்ற அமைச்சர் துரைமுருகன் வருமானத்துக்கு அதிகமாக 3,92,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அமைச்சர் துரைமுருகன் அவரது மனைவி, மகன், மருமகள் மற்றும் சகோதரர் மீது தொடரப்பட்ட வழக்கில் இருந்து அவர்களை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து 2013 ஆண்டு அதிமுக ஆட்சியின் பொழுது மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதி சி. வேல்முருகன் விசாரித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை, குற்றப்பத்திரிகைகளை விலக்கி வாதிட்டார். துரைமுருகன் உள்ளிட்டோர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் சித்தார்த் லுத்ரா மற்றும் பி. வில்சன் ஆகியோர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களின் சொத்துக்களை அமைச்சர் துரைமுருகன் மூலம் சேர்த்து என லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. வழக்கு சம்பந்தப்பட்ட காலத்துக்கு முன் வாங்கப்பட்ட சொத்துக்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சரின் குடும்பத்தினரை அமைச்சரின் பினாமி என குறிப்பிட எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் வாதிட்டனர். குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் தனித்தனியாக முறையாக வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளதாகவும் அவற்றை லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. காவல் கண்காணிப்பாளர் அந்தஸ்து அதிகாரி விசாரிக்க வேண்டிய வழக்கை அதிகார வரம்பு இல்லாத ஆய்வாளர் இந்த வழக்கை விசாரணை செய்துள்ளதாகவும், வழக்கு தொடர்வதற்கு சட்டப்படி அனுமதி பெறப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விசாரணை நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்ததாகவும், அந்த உத்தரவை எதிர்த்த மறு ஆய்வு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்பதால் இந்த மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறையின் மறு ஆய்வு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். வழக்கு தொடர்பான மேலும் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.